மயில என்னதான் ஆச்சு? எல்லாரும் சேர்ந்து தானே இந்த ஆபரேஷன் பண்ணோம். நம்மள மட்டும் ஏன் ஒரு ஸ்டேஷன் போக சொல்றாரு? மயில என்னதான் நடக்குதுங்க? சார் உன்னை தனியா கூட்டு போய் என்ன சொன்னாரு? அந்த அயோக்கியன் எங்களை விட்டுறக்கூடாது சார். எங்களோட வாழ்க்கையை வீணா போனாலும் பரவாயில்ல, நாங்க எங்க வேணா வந்து சாட்சி சொல்றோம். அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் சார் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த கான்ஸ்டபிள் அக்காவை எங்க கூட கூட்டிட்டு வந்திருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கும். என்ன சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சார் இப்படி நீங்க எதுவுமே பேசாம வர்றது எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு சார். உங்களாலையும் என்னாலையும் அந்த பசங்களை என்ன செய்ய முடியும்? சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர், நீங்க நினைச்சா அவங்களை என்ன வேணா செய்யலாமே சார். சினிமாவில் பெரிய ஹீரோவா இருக்கிற ஒரு போலீஸா நடிச்சா அவரால் எதையும் சாதிக்க முடியும். ஆனா அதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. அரசியல் பலமும் பண பலமும் இருக்கிறவன எங்களால எதுவுமே செய்ய முடியாது. நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன சார் பண்றது? அந்த அயோக்கிய பசங்களை நம்பி வந்தது உங்களோட தப்பு. நீங்க செஞ்ச புண்ணியம் தான் அவங்கள காப்பாத்திருக்கு. அந்த பசங்களை பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்களே தொலைச்சிக்கிட்ட மாதிரி ஆயிடும். கோர்ட்லயும் மீடியாவிலையும் உங்களை தான் கேவலப்படுத்துவாங்க. அக்கம் பக்கத்துல கூட உங்களால தலை காட்ட முடியாது. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களே உங்களை பத்தி கேவலமா பேசுவாங்க. நாங்களும் பேசாம போயிடுறோம், நீங்களும் பேசாம போயிட்டீங்கன்னா இவனுங்க செய்யற அக்கிரமத்தை எப்படி சார் தடுக்க முடியும்? செல்வாக்குள்ள உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட பொண்ணுங்க வீணா போட்டோன்னு விட்டுருவீங்களா? அவங்களுக்கு சட்டப்படிதான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். வேற எந்த வகையில இதுக்கு முடிவு கட்டுறதுன்னு நான் பாத்துக்கிறேன். பணத்தை வாங்கிக்கங்க. பஸ்லயோ ஆட்டோவிலயோ அவங்க வீட்டுக்கு போய் சேருங்க. சார் காலங்காலமா இப்படி பயந்துகிட்டு அமைதியா போறதுனாலதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டே போகுது. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல சார், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். என்ன நம்புங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தண்டனை வாங்கி தருவேன். அவுட் ஆஃப் த வே இதுக்கு நிறைய வழி இருக்கு. இப்போ தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஒரு போலீஸ்காரனா இருந்து இதை நான் சொல்லக்கூடாதுதான். ஆனா நானும் உங்களை மாதிரி 3 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன்ற முறையில தான் சொல்றேன். நடந்த எதையும் யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீங்களும் மறந்துடுங்க. வீட்டுக்கு போங்க, அதுதான் உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. பணத்தை வாங்கிக்கங்க. வந்துட்டார் ஆண்டவர் வந்துட்டார். வெல்கம் ஆண்டவரே, வெல்கம். என்ன பரம டோர் எல்லாம் திறந்து புதுசா மரியாதை கொடுக்குறீங்களே. ஆமா, நீங்க வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க? ஆண்டவரே, மாடு வாழை தூக்குறப்பவே சாணி போடுறதுக்கா இல்ல மூத்திரம் போடுறதுக்கான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்பேற்பட்ட எங்கிட்ட 4-5 அக்யூஸ்டுகளை, அதுவும் என்ன நம்பி எஸ்பி ஆபீஸ்ல கொண்டு போய் விட சொன்னீங்களே, எவ்வளவு டீல் பேசியிருப்பீங்க. அந்த பணத்தை வாங்கத்தானே வந்திருக்கிறீங்க. ஐ அம் வெயிட்டிங்.
அட குருமூர்த்தி சார் வாங்க. தம்பி தொந்தரவு வந்துட்டீங்கல்ல? தொந்தரவா எனக்கா? சேச்சே, எனக்கு தொந்தரவு பண்றவன் பிறந்துதான் வரணும். சரிதான் தம்பி, 1 கோடி இருந்தாவே அவன் தலையும் காலும் புரியாம ஆடுறான். உங்ககிட்ட இருக்கிற கோடிகளுக்கு உங்களை யார் என்ன செய்ய முடியும்? சரி சரி வாங்க, அப்பா பார்க்க போலாம். வாங்க. வாங்க 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 போலாம். நீங்க எங்க வரீங்க? ஓ, நான் உள்ள வரக்கூடாது அதானே? ஆமா, இங்கேயே வெயிட் பண்ணுங்க. காலையில இருந்து அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். போங்க. ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாங்க உங்களை நம்பி தான் இருக்கோம். நீங்க கொஞ்சம் கீழே இருங்கய்யா. சார் வந்திருக்காரு. வாயா, வந்து உட்காரு வா. இந்த ராஸ்கல் பண்ண வேலையால என் அரசியல் எதிர்காலமே அஸ்தமனமா இருக்கும். நல்ல வேலை நீ காப்பாத்திட்ட. சார், என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உண்மைதான் ஏன் சொல்றேன். மேல வரத்துக்கு தான் என் படிப்படியா ஏறணும். கீழே விழறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்னதான் காசு பணம் சேர்க்கறதுலயே கவனமா இருந்தாலும் பசங்க பேர்லயும் கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருக்கணும். இதெல்லாம் நான் அடிபட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வழியில தான் சொல்றேன். நான் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டிருக்கேன். சும்மா உட்காந்து தின்னாலே 8 தலைமுறைக்கு தீராத அளவுக்கு சொத்து இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு? இவன் என்னடானா இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தை செஞ்சு வச்சிருக்கான். நம்ம சேர்த்து வைக்கிற காசு பணமெல்லாம் அவங்களுக்கு பெருசா படுறதில்லை. அவங்களே சுயமா சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்றணுங்கிற வீரப்ப மட்டும்தான். அதுல இருக்க சிக்கல் அவங்களுக்கு புரியல. சரி, கெஸ்ட் ஹவுஸ்ல எடுத்த ஆதாரத்தெல்லாம் கொடுக்குறியா? தரேன் சார். இந்த இதுல எல்லா ஆதாரமும் இருக்கு. ஏய், செக் பண்ணு. சரிங்கப்பா. வெயிட்டிங் வெயிட்டிங். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கமே. போனமா பெட்டியை வாங்கினமான்னு இல்லாம இன்னும் என்ன பண்றாரு ஆண்டவரே? ஒருவேளை டீலிங் முடியலையோ, இல்ல காசை கொடுக்கறேன்னு உள்ள கூப்பிட்டு கட்டி வச்சு சவுக்குல போட்டு அடிக்கிறானுங்களோ? ஒன்னும் புரியலையே. பின்னாடி பக்கம் செவுரேறி கூச்சு பணப்பையோட பார்ட்டி எஸ்கேப்போ? ஐயோ, டென்ஷனாவே இருக்கே பணப்பைய பாக்குற வரைக்கும். இதுல இருக்க ஃபுட்டேஜ்லாம் டெலீட் பண்ணிட்டப்பா. இதுக்கு மேல இந்த விஷயத்துல எந்த சிக்கலும் வராது. நிச்சயமா வராதுங்க சார். நம்பலாமா ஒண்ணு? என்ன சார் இப்படி கேட்டீங்க? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? அப்படியே பண்ணால் நீங்க என்ன விட்டுருவீங்களா என்ன? அந்த பயம் இருந்தா போதும். இந்த சார், தம்பி, தயவு செஞ்சு இனிமே அந்த பண்ண வீட்டு பக்கம் போகாதீங்க. உங்க லைஃப்ல நீங்க என்ன பாவம் வேணா பண்ணுங்க, ஆனா பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் பாவம் பண்ணாதீங்க. அது 7 தலைமுறையும் பாதிக்கும். சார், நான் வரேன் சார். அப்பா, நீங்க எப்படா பணப்பையோட வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்த. பைய பார்த்ததுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பைய கொடுங்க. என்ன நம்ம கிட்ட கொடுக்காம போறாரு? நம்பலையா? ஆண்டவரே, இருங்க, அதுக்காக விட்டு போயிடாதீங்க. பைய பார்த்தா போதும், என்ன மறந்துடுவீங்க. பணம் தாங்க உங்களுக்கு முக்கியம். பண்ணி எடுங்க. என்ன எடை போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல ஆண்டவரே, எவ்வளவு தேர்ச்சி? பரமரே, எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்டு வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க அமைதியா இருங்க. என்னங்க எல்லாரும் ஒன்னா போனோம், ஒன்னா புடிச்சோம். இப்ப உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப எங்களுக்கு எதுவும் தேவையில்லையா? நான் என்ன பங்கு போட்டா கேட்கறதுங்க? ஏதோ
பெரிய மனசோட ஏதாவது நல்லதா பண்ணுங்க. இப்படி ஏதாவது வந்ததுல உங்களுக்கு எப்பயாவது செய்யாம இருந்திருக்கனா? செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. அதெல்லாம் நான் வாயை திறக்காம இருக்கிறதுக்காக போட்ட பீஸ். எனக்கு என் பொண்ணு கல்யாணம் எல்லாம் வருது. கொஞ்சம் இந்த மாதிரி நேரத்துல பார்த்து நறுக்குன்னு லம்பா செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு. ப்ளீஸுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். எவ்வளவு தரணும்னு நான் பாத்துக்கிறேன். நீங்களா வாயை திறந்து இவ்வளவு கொடுங்கன்னு கேட்காம இருந்தீங்கன்னா போதும். கேட்டாவே தரமாட்டீங்க. அதெல்லாம் நான் தருவேன். என் போன் அடிக்குது, எடுத்து பாருங்க யாரும். ஆண்டவரே, எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போனு. ஐயோ, எவனோ போட்டு கொடுத்துட்டு சிக்கிட்டீங்க சிக்கிட்டீங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இதுல என்ன மாட்ட விட்டுறாதீங்க ஆண்டவரே. பிரச்சனைமே உடனே எஸ்கேப் ஆயிடுவீங்களே, நீங்கெல்லாம் இருக்கீங்களே. கொடுங்க இப்படி. சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். குருமூர்த்தி எங்க இருக்கீங்க? நான் வந்துகிட்டு இருக்கேன். இல்ல, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன் சார். உடனே ஆபீஸ் வந்து என்ன பாருங்க சார். நான் ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கேன் சார். உண்மையாவே அங்க என்ன நடந்ததுன்னா அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். உடனே வாங்க சார். இப்பவே வரேன் சார். ஆண்டவரே, அவ்வளவுதான். சிக்கிட்டீங்க சிக்கிட்டீங்க. நான் ஒண்ணு செய்யறேன். இந்த பையோட அப்படியே இறங்கிட்டுமா? ஆண்டவரே, நடந்தது நடந்து போச்சு. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இங்க பாருங்க, பணம் நம்ம கைக்கு வந்துருச்சு. அது நம்ம கையை விட்டு போகாம இருக்கணும். அதை நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேவா? இறங்குங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? நான் எஸ்பி சாரை பார்த்துட்டு வரேன். நீங்க கவனமா இங்கேயே இருங்க. சார் சீக்கிரம் போங்க சார். எஸ்பி சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யோ, எஸ்பி சார் டென்ஷனா இருக்காரா? அப்படிதான் சார் தெரியுது. 2-3 தடவை நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டாரு. அப்படி விசாரிச்சாலே ஏதோ 7:30 இருக்குன்னு தானே அர்த்தம். யோ, ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க, நீ வேற பீதியை கிளப்பிட்டு போயா. சரிங்க சார். இருக்கிற டென்ஷன் பார்த்தல நீ இவன் வேற. நான் போய் பார்த்துட்டு வந்தாரேன். ஏறுங்க. சார், மே ஐ கம் இன்? கம் இன். சார். சாரோட வரவேற்பை சரியில்லையே. முகமும் ரொம்ப இறுக்கமா இருக்கு. நம்ம அமைச்சரோட பேசின டீல் விஷயத்தை மயில போட்டு கொடுத்துட்டாலோ? அப்படி நடந்திருந்தா சார் என்ன உட்கார சொல்லி இருக்கவே மாட்டாரு. ஒருவேளை உட்கார வச்சு வெளுக்க போறாரோ? ஒண்ணுமே புரியலையே. யோ, நீ இப்படி செய்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா? உன் விஷயத்துல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். நான் யோ, நீ எதுவும் பேசாதயா. மயில் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். Come in. Yes sir. Sir. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது பெரிய ஷாக் தான். இப்ப கூட நடந்ததை முழுசா என்னால நம்ப முடியல.
சார் நீங்க என்ன தப்பாவே நான் உன்னை தப்பா தான் நினைச்சையா. ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஆபரேஷன் உங்ககிட்ட ஒப்படைச்சனே தவிர உன் மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. என் சந்தேகம் தப்புன்னு நீ நிரூபிச்சிட்ட. சார் யூ ஹேவ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப் குருமூர்த்தி. என்னையா முழிக்கிற? கைய குடியா. உன் டீமை வச்சு இந்த ஆபரேஷனை நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டியிருக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சார் தேங்க்யூ. நீ இந்த கேஸ பெர்ஃபெக்ட்டா முடிச்சது கூட பெரிய விஷயம் இல்லையா? மேல் இடத்துல இருந்து பிரஷர் வந்தோம், நீ கிளவரா அதை ஹேண்டில் பண்ண பாத்தியா? தட்ஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். இதான் நடக்கும்னு எதிர்பார்த்து ஆதாரத்தை முன்னாடியே மயில் மூலமா நீ அனுப்பிட்ட. அதைத்தான் நான் இப்ப பாத்துட்டு இருந்தேன். மினிஸ்டர் ஆளுங்களை குழப்பறதுக்காக நீ ஒரு பக்கம், மயில் ஒரு பக்கம், பரமர் ஒரு பக்கம்னு பிரிச்சு அனுப்புன பாத்தியா? அது ரொம்ப ஸ்மார்ட்டான மூவியா? மயில் உன் பிளான பத்தி ஒவ்வொன்னா சொன்னப்ப ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட். உனக்குள்ள ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டர் இருக்கு. நான் தான் அதை தெரிஞ்சுக்காம உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அதுக்கு பரிகாரமா இமிடியேட்டா உன்னை ப்ரொமோட் பண்றதுக்கு நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த 3 பொண்ணுங்களும் இப்ப நார்மல் ஆயிட்டாங்களாமா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல சார், அந்த 3 பொண்ணுங்களுக்கும் நம்ம கவுன்சிலிங் கொடுத்ததுனால அவங்களோட பயம் எல்லாமே இப்ப போயிடுச்சு. தே ஆர் ஓகே நவ. குட். நீ அனுப்புன எவிடன்ஸ் வச்சுதான் நான் மேல் இடத்துல அடிச்சு பேசின குருமூர்த்தி. அவங்கள கோ ஹெட்னு சொல்லிட்டாங்க. கிரீன் சிக்னலும் கொடுத்துட்டாங்க. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் எக்ஸ் மினிஸ்டர் பையனையும் அவங்க ஆளுங்களையும் நம்ம டீம் அரெஸ்ட் பண்ணிருக்கு. எக்ஸ் மினிஸ்டரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஃபுல்லா சீல் வச்சாச்சு. நீங்க உடனே எஃப்ஐஆர் ரெடி பண்ணி லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிடுங்க. அபிஷியலா எந்த தொந்தரவும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஓகே சார். யூ கேன் கோ நவ். தேங்க்யூ சார். உங்க 2 பேரோட டீம் ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி ஆக்டிவா ஒர்க் பண்ணுங்க. யூ வில் கோ பிளேசஸ். தேங்க்யூ சார். சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க கூட உங்களை தப்பா நினைச்சிட்டோம். நீங்க எங்களை காப்பாத்ததா அப்படி டிராமா பண்ணீங்கன்னு அக்கா தான் சார் புரிய வச்சாங்க. நீங்களும் எங்களுக்கு சாமி மாதிரி தான் சார். சாகர வரைக்கும் நீங்க செஞ்ச உதவியை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மா, நீங்க எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். மயிலு, இதெல்லாம் உன் வேலை தானே? நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம நீ என் முதுகுல குத்திட்டல, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டல. எனக்கு இவ்வளவு துரோகம் செஞ்ச உன்னை சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாத. கோவப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க உடந்தையா இருக்கிறது பெரிய பாவம். அந்த பாவத்தை செய்யாம நான் உங்களை காப்பாத்திருக்கேன் சார். எனக்கு ஏதோ நன்மை செஞ்சிட்ட மாதிரி நீ பேசாத. நீ செஞ்ச இந்த காரியத்தினால நான் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? சார், நீங்க நினைச்சது ஒண்ணு, நடக்கிறதெல்லாம் வேறையா இருக்குல்ல சார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்ட பொண்ணுங்க இங்க எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குல்ல? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா?